கும்ப ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயமே அடுத்தவங்களை நம்பி எல்லா விஷயத்தையும் ஒளறி கொட்டுறது தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் உங்ககிட்டயே வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. காரணம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் வளரக்கூடாது, நீங்கள் வாழவே கூடாது அப்படின்னு எந்நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க மத்தியில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட கும்பத்துக்கு என்ன ஒரு மகத்துவமான நாள் வந்திருக்கு பார்த்தீங்களா? வரக்கூடிய இந்திர ஏகாதசி உங்களுக்காகவே அந்த இறைவன் படைத்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னோர்கள் கிட்டேருந்து சொத்தா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிறது சாபங்கள், பித்ருக்களின் சாபம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குது. அது அத்தனையுமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு பொன்னான காலம் வந்துடுச்சு. இனிமே கும்பம் வாழ்க்கையில் நல்லா இருக்க போகுது. முக்கியமாக இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளும் அணு பொழுதில் உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி ஓடும், தெரித்து ஓடும். எப்போ நீங்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார உருகி இறை நம்பிக்கையோடு வேண்ட ஆரம்பிச்சிட்டிங்களோ அந்த நிமிஷமே கும்பம் வாழ்க்கையில் வெற்றிக்கான பயணத்தை தொடங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்கிறீங்களே, இது என்னைக்கு வருது? இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய 28ஆம் தேதி வருது. அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பெரிய அளவில் எந்த பரிகாரமும் கிடையாது, எந்த நேர்த்தி கடனும் கிடையாது. சூரிய அஸ்தமத்திற்கு முன்பாக 2 வேளை உணவை நீங்கள் எப்பயுமே சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருக்குது. இந்த நாள் அதுவுமா ஒரு வேளை உணவை சாப்பிடாதீங்க. அது காலை உணவாக இருக்கட்டும், இல்லை மதிய உணவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேளையை தவிர்த்துட்டு நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு பிடித்த தெய்வம், அது எந்த தெய்வத்துடைய ஆலயமாக வேணால் இருக்கட்டும், அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த தெய்வத்தை பார்த்து எனக்கு இருக்கக்கூடிய பித்ருக்களின் சாபங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே வேண்டுங்க. அந்த கர்ப்ப கிரகத்தை பார்த்து வேண்டுங்க. நிச்சயமாக இனி வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நிவர்த்தி ஆகிட்டே வரும். அதை உங்களாலேயே உணர முடியும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மகத்துவமான நாள் உங்களை நோக்கி வரும்போது இந்த பிரபஞ்சம் இந்த செய்தியை உங்ககிட்ட வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா விதி இனிமே நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற முடிவை எடுத்திருக்கு. சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து யாருக்கிட்டையுமே எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாதீங்க. நீங்க ரகசியம்னு நினைச்சு சொல்றது ஊரெல்லாம் பரவிடும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேர்கிட்டையும் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரகசியத்தை காப்பாற்றவே முடியாது. எல்லாரும் வந்து உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. போதும், இது நாள் வரைக்கும் நீங்கள் பொதுநலமாக இருந்து வாரி வாரி எல்லா நல்லதையும் செஞ்சதெல்லாம் போதும். இதுக்கு பிறகாவது தயவு செய்து நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னா சத்தியத்துக்காக வாழணும், உண்மைக்காக வாழணும். இது நாள் வரைக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, அவங்க உங்களுக்கு கூட நண்பராக இருக்க மாட்டாங்க, உங்களுடைய நண்பரோட நண்பராக இருப்பாங்க. உடனே அவங்களுக்காக அர்த்த ராத்திரி 2 மணி ஆனாலும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போய் அந்த உதவியை செஞ்சுட்டு தான் வருவீங்க. ஆனால் அதால் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பலன் இருக்கா? உங்களுடைய ராசியின் குணமே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்கும்போது எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? அதால் இன்னைக்கு என்ன மிச்சம்? துரோகமோ பழி பாவமும் தான் மிச்சமாக இருக்கு. போதும், கும்பம் கஷ்டப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சதெல்லாம் போதும். இனிமே கும்பம் இன்பமாக இருக்க போகிற நேரம். இந்த சமயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தன்னுடைய பிள்ளைகள் உண்டு அப்படின்னு இருக்கணும். பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அப்பேற்பட்டவங்க மத்தியில் நீங்கள் சந்தோஷமாகவே தான் இருக்கணும். சொல்லப்போனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. என்ன இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு, இப்போ கூட இவர்
சந்தோஷமாகவே இருக்காரு, இப்போ கூட இந்த அம்மா எந்தவித கவலையுமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு பொறாமப்படுவாங்க. படட்டுமே, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு குருஷேத்திர போர்ல வாசுதேவ கிருஷ்ணர் சொன்னபடி நீங்க நடந்தா இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான இன்னல்களுமே ஏற்படாது. மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் உங்களை நெருங்கிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து நீங்க யாருக்கிட்ட என்ன பேசுறதா இருந்தாலும் அந்த வார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க, அது 3 வார்த்தைகளாக மாறி தான் அந்த பக்கமாக போகும். அப்படி போகும்போது நிறைய பழி பாவத்துக்கு ஆளாவீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லாத சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொன்னதாக சித்தரிக்கப்படும். அதனால் யாருக்கிட்ட நீங்கள் எதை சொன்னாலுமே அளவாக சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் அளவாக பேசுங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டுமே நீங்கள் வாயை திறந்து பேசுனீங்க அப்படின்னா எந்த விதமான கெடுதல்களும் உங்களுக்கு அவ்வளவு சுலபமாக நடக்காது. உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய வேலையே உங்ககிட்ட இருந்து போட்டு வாங்கிறது தான். நிறைய முயற்சி பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து ஏதாவது வார்த்தையை வாங்கி அப்படியே அந்த பக்கமாக எடுத்துக்கிட்டு போய் அதை நீங்களே சொன்ன மாதிரி அவங்க சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியாக இதில் கெட்ட பேர் வர்றது என்னமோ உங்களுக்கு தான். இதை யார் பண்ணுவா அப்படின்னா, நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நம்புவீங்களோ அந்த நபர் தான் உங்களுக்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு. ஆனால் நீங்கள் அவரையே நம்பி எல்லா விஷயத்தையுமே ஒப்படைப்பீங்க. பல ரகசியங்களை கூட சொல்லியிருப்பீங்க இத்தனை நாள். ஆனால் அதற்கான பலன் என்னன்னா உங்களுக்கு கிடைச்சது கெட்ட பேர் தான். முக்கியமாக இந்த ரிஷப ராசி, விருச்சிக ராசி இவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கருத்தை சொன்னாலுமே அதற்கு முரண்பாடாக தான் அவங்களுடைய கருத்தே இருக்கும். நீங்கள் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்பயுமே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா, இல்லை இந்த விஷயம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களையும் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல மாற்றுவாங்க. உங்களுடைய மனசை கலைச்சிருவாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது தான். கேட்டுட்டு அந்த ஆலோசனையில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை செய்யுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனமே குரு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு என்றைக்குமே உங்களுக்கு நல்ல விதமான பாதையை மட்டுமே தான் காட்டும். அந்த பாதையில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது தெரியாமல் நீங்களே குழப்பத்துக்கு ஆளாகி இதை இவர்கிட்ட கேட்டு செய்யலாமா, இதை அவங்கக்கிட்ட கேட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் மனசை தளர விடுறதால தான் பல பேர் உங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க ஐயா சூட்சமம். கும்பத்துக்கு என்றைக்குமே இன்பமான வாழ்க்கை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கும்பத்துக்கு தெரியாது. அடுத்தவங்களை நம்பியே இத்தனை நாள் வாழ்க்கை ஓடிடுச்சு. பாவம், என்ன பண்ணுறது. ஆனால் இதுக்கப்புறம் கும்பம் நல்லா இருக்க போதில்ல, பட்ட கஷ்டத்துக்கு அத்தனைக்குமே பலன் கிடைக்க போதில்ல. எத்தனை நாள் தான் கும்பமும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இது கும்பத்துக்கான காலம். யாருக்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு அளவாக பேசணும் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமே எல்லாத்தையுமே சுதாரித்து எல்லாரை விடவும் செல்வ செழிப்பான முறையில் கும்பம் வாழ்க்கையை வாழப்போகுது. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லாட்ரியில் யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுக்கான ராசி எண் 3, 7. உங்களுக்கான ராசி நிறம் மஞ்சள், சந்தனம், செந்தூரம். இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உங்கள் கிட்டேயே, அதாவது உங்கள் கூடவே சுமந்துக்கிட்டு போக முயற்சி பண்ணுங்க. வேலைக்கு போகிறீங்களா, உங்கள் கூடவே அந்த பொருளை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எங்கேயாவது தொலை தூரமாக போகிறீங்களா, அப்பயுமே அந்த பொருளை உங்கள் கூடவே வச்சுக்க பழகுங்க. அது உங்களுக்கு பல விதமான சாதகமான சக்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான். அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு எப்பேற்பட்ட சக்தினா, நீங்கள் ஏதாவது ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறீங்கன்னா
அந்த பயணத்தில் பல தடைகள் தேவையில்லாமல் ஏற்படும். அந்த தடைகளை நாம் தடுக்கணும் அப்படின்னா மஞ்சள், செந்தூரம் இல்லைன்னா சந்தன நிறம், இந்த 3 நிறத்தில் அது எந்த பொருளாக வேணால் இருக்கட்டுமே, சின்ன அளவில் சிறிய அளவு துணியாக கூட இருக்கட்டும், உங்கள் கூடவே வச்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அளவில் மன நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய மனசு சாந்த நிலையில் இருக்கிறத உங்களாலேயே உணர முடியும். ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த ஆறுமுகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையுமே நல்ல விதமாக நடக்க போகுது. கும்பம் சந்தோஷமாக வாழப்போகுது. உங்களுடைய கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபடும். நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையை ஒரு விதமாக வாழ்ந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான மன நிறைவோட உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், தோழிகளுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் செல்வன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். நல்லதே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். ஜெயிக்க பிறந்த ராசி தான் கும்பம். கும்பத்துக்கு இனிமே தோல்வியே கிடையாது. உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும்னு உங்களுக்காக உங்கள் சார்பாக நானும் அந்த சண்முகநாதன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். ஜெயம் உண்டாகட்டும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.